சேடங்குட்டையின் கிளைத்தலைவர் அருமையான கோபி அவர்களுக்கு, குமரன் அவர்களுக்கு கோபி அவர்கள் சால்வை அணிவிப்பார். அருமை சகோதரர் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு இப்பகுதியினுடைய கிளை தலைவர் ரகு அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். தமிழக அரசியலிலே மிகப்பெரிய முக்கியமான மாவட்டமாக கருதப்படுவது விழுப்புரம் மாவட்டம். அப்படிப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திலே மிக முக்கியமான நகரமாக கருதப்படுவது திண்டிவனம் நகரம். அப்படிப்பட்ட திண்டிவனம் நகரத்திலே மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுவது இந்த காவிரிப்பாக்கம் கிராம பகுதி. ஏன்னா அனைத்து கட்சியிலுமே முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் மத்திய அமைச்சரவையும் மாநில அமைச்சரவையும் அலங்கரிச்ச ஒரு பகுதி எதுன்னா திண்டிவனம் நகரத்துக்கே ஒரு பெருமை சேர்த்த ஒரு பகுதி காவிரிப்பாக்கம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காவிரிப்பாக்கம் இந்த பகுதியில் மேடையில் என்னை விட அளவுக்கு அதிகமான மூத்த அனுபவம் கொண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பெரியோர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பொன்னான வாய்ப்புக்கு இந்த மேடையில் உள்ள அனைவரையும் சிறந்த வணங்கி இந்த 2 நிமிடத்துல உரையை முடிச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதற்கு முன்னாடி இந்த காவிரிப்பாக்கம் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. இவ்வளவு பெரிய பெரிய அரசியல்ல மிக பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கிய நீங்கள், சாதாரண நகரமன்ற உறுப்பினராகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், இப்படி உருவாக்கி கட்சியில் பல நிலை பொறுப்புகள்ல பல பேர் உருவாக்குன நீங்க இன்னைக்கு இந்த வார்டுல யார நகரமன்ற உறுப்பினரா உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சற்று யோசிச்சு பார்க்கணும். உங்களால இந்த 2000 ரூபாய் ஓட்டுக்காக காசு வாங்கி இன்னைக்கு நாள் வரைக்கும் அந்த நகரமன்ற உறுப்பினரை நாடி உங்களான அடிப்படை உதவிகள் பெற முடியுதா யோசிச்சு பார்க்கணும். அதற்கு முன்னாடி அண்ணன் தீனதயாளன் அண்ணன் இருக்கும்போது, அதற்கு முன்னாடி இருந்த நகரமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது நீங்க ரொம்ப எளிமையா போய் எளிமையா அவங்க வீட்டுல அணுகி தேவைப்பட்ட விஷயத்தை செய்ய முடிஞ்சது இல்லையா? உண்மைதானக்க நான் சொல்றது. ஆனா இன்னைக்கு உங்க நகரமன்ற உறுப்பினரை பார்க்க முடியுதா? அவங்கள போய் உங்களால சந்திக்க முடியுதா? சோ அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க அளிச்ச வாக்குனால இன்னைக்கு உங்க வார்டுல ஒரு நல்ல காரியம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? உங்களால உரிமையை கேட்க முடியுதா? இதுதான் இந்த நகரமன்ற உறுப்பினர் நீங்க செஞ்ச இதே விஷயங்கள் தான் நாளைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்ககிட்ட எல்லா கட்சியில சேர்ந்த அண்ணன்மார்களும் இங்க உட்காந்துருக்க காரணம் என்னன்னா, நாம தலை குனிந்து வாழணுமா இல்ல தலை நிமிர்ந்து வாழணுமா, இவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்க, எல்லாரும் வேலைக்கு போறோம், எல்லாருமே சம்பாதிக்கிறோம், நமக்கு எல்லாருக்குமே சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்குது, இருக்க வீடு இருக்குது. ஆனா கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தாண்டி நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ கௌரவம்ன்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா திமுகவுக்கு வாக்களிச்சு நம்ம எப்படி கௌரவமா வாழ முடியுமா? இங்க பாருங்க, திமுக ஒரு அமைச்சர் பொன்முடி அவர் என்ன சொல்றாரு, நாமெல்லாம் பட்டை போட்டா என்ன சொல்லுவோம், சைவ சமயத்தை சார்ந்தவர் சொல்லுவோம், நாமம் போட்டா என்ன சொல்லுவோம், வைணவ சமயத்தை சார்ந்தவர் சொல்லுவோம். ஆனா இத ஒரு பொது மேடையில ஒரு திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர் பொன்முடி என்று என்ன சொல்றாருன்னா, பெண்களை இழிவா படுத்து, பெண்கள் படுத்தா சைவம், நின்னா வைணவம் பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அமைச்சரை பெற்ற இந்த திமுகவுக்கு நம்ம வாக்களிக்கணுமா சொல்லுங்க? அதுல பாருங்க, ராசான்றவர் எம்பி சொல்றாரு, இந்துக்கள்னாக்கா வேசியின் மகன் சொல்றாரு. நாமெல்லாம் வேசியின் மகனா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஏன் இது ஸ்ட்ரைட்டா இந்த சப்ஜெக்ட சொல்ற? பிரதமர் செஞ்ச சாதனைகளை சொல்லாம, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் செஞ்ச சாதனைகள்லாம் சொல்லாம நேரடியா நான் ஏன் இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, நாம எல்லாம் இருந்தும் கூட கௌரவமற்றவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளோட அறிவெல்லாம் மயங்கி அந்த 2000 வாக்குக்காக பெற்ற பணத்துக்காக ஓட்ட போட்டுட்டு இன்னைக்கு நம்ம சுயமரியாதைன்ற விஷயத்தை இழந்துட்டு இருக்கிறோம். அப்பான்னு ஸ்டாலின் சொல்றாரு, நீங்க எல்லாம் சொல்லுங்க, அந்த தங்கச்சி சொல்லுங்க, அப்பான்னு சொல்றாரு ஸ்டாலின். அப்பான்னா எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். குடும்பத்தை எப்படி ஒரு நல்ல தகப்பன் பார்த்தோம்னா அப்படிதான் நாட்டையும் பாத்துக்கணும். அந்த தகுதி இருக்கிறவங்க அப்பா சொல்லணும். கரெக்ட் தானே? அப்ப அப்பான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்ம தெருவில் இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜுக்கு அந்த பக்கத்துல ஆரம்பிச்சு இந்த முடிவுக்குள்ள எத்தனை டாஸ்மாக் கடை வச்சிருக்காங்க? 5 டாஸ்மாக் கடை இருக்கு. இந்த டாஸ்மாக் கடையில தினந்தோறும் வாங்கி குடிக்கிறது யாரு குடிக்கிறா? நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் யாரோ ஒருத்தர் குடிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி குடிக்க வச்சு கெடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்பாவா? அவருக்கு அப்பான்னு சொல்ல தகுதி இருக்கா? இல்ல. அப்ப பாருங்க தமிழக மக்களே, இந்த காவிரிப்பாக்கம் மக்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆட்சி, நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்ம கடந்த
தேர்தலில் பாத்தீங்கன்னு சொன்னா புரட்சி தலைவி அம்மான்ற ஒரு பெண் சிங்கத்தை உட்கார வச்சு அவங்க தலைமையிலான ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம். அதை தொடர்ந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில நம்ம செஞ்ச பெற்ற பலன்கள் கொஞ்சமா நெஞ்சமா? பெண்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம், மதிய உணவு திட்டம், படிக்கிற மாணவர்களுக்கு சைக்கிள் திட்டம், இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு வாங்கி கொடுத்திருப்பாரு. நாங்க வாங்கி கொடுக்கல, இந்த அண்ணன் வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த பகுதியின் முக்கிய தலைவரா இருக்கிறவங்க. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இதே திமுக அரசும் திட்டங்கள் கொண்டு வருது. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை 1000. இங்க இருக்க அக்காங்கள் எத்தனை பேர் அனைத்து உரிமை தொகை வாங்குறீங்க? கரெக்டா கை தூக்குங்க. இருக்கக்கூடிய ஒரு 20 மகளிர்ல எல்லாருக்கும் 1000 ரூபாய் எனக்கு வருதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இதுல வாங்காத ஆள் எத்தனை பேர் இருக்கா? அங்க பாருங்க, 1 2 3 4 5 பேர் வாங்கல. அனைத்து மகளிருக்கும் தானே சொல்லி தேர்தல வாக்குறுதி கொடுத்தாரு. அப்ப நீங்க எல்லாம் மகளிர் தானே? நீங்க மட்டும் கோடி கோடியா காசை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல, நீங்களும் அன்றாட பணி செய்றீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. அப்ப உங்களை அனைத்து மகளிர்னு சொல்லி அதுல தரம் பிரிச்சு நீங்க வேற அவங்க வேறன்னு பிரிச்சிருக்காங்கன்னா இதுல என்ன நடந்திருக்குன்னா, அண்ணன்லாம் இருக்கும்போது என்ன நடந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில அண்ணன் இந்த பகுதியில பொறுப்பாளராக இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் வீட்டுக்கு சமமான திட்டம் போய் சேர்ந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, திமுகவும் அதன் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு தான் அதிகமா போய் சேருது. அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் சொல்லணும் தேர்தல் வாக்குறுதி இல்ல? நாங்க திமுக காரர்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்லிருக்கலாம்ல. கரெக்ட் தானே? அப்ப நமக்கு எல்லாம் கிடைக்கல. இப்ப இந்த பாருங்க, 5000 உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 3000 3 மாசம் அட்வான்ஸ் ஆகும், 2 மாசம் கோடை கால விடுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 வருஷம் 28 மாசம் இருக்கு. அதையும் ஒரு 2,80,000 போடலாம்ல. அதையும் ஒரு இந்த 28 மாசத்துக்கான தொகையும் போடலாம், 28,000 போடலாம்ல. போட்டாரா? போடல. அதே மாதிரி இந்த கோடைக்கால விடுமுறை மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 3 கோடைக்கால விடுமுறை போச்சு இல்ல, அதுக்கு 2000 சேர்த்து போடணும்ல. இங்க பாருங்க, இந்த காசு எதுக்குன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ப்ரீ டெபாசிட். நீங்க இந்த 5000 மாதிரி இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் காசு வரும். எல்லா கட்சி மூலியமா காசு கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்க வீட்டுல ஒரு பொண்ணோ ஒரு பையனை கட்டி கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்தை பாப்பீங்க. அந்த புள்ள என்ன படிச்சிருக்குன்னு பாப்பீங்க, என்ன வேலை செய்யறான்னு பாப்பீங்க, வீடு வாசல் இருக்கான்னு பாப்பீங்க. அதெல்லாம் கடந்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது என்ன பாப்பீங்க? ஒழுக்கம் இருக்கான்னு பாப்பீங்க. அந்த பையன் குடிக்கிறானா, தம் அடிக்கிறானா, அந்த பையனுக்கு வேற ஏதாவது தவறான தொடர்புகள் இருக்குதா அப்படின்னு பாப்பீங்க. கரெக்ட் தானே? அப்படி பார்த்து தான் உங்க வீட்டு ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்குறீங்க. ஒரு பையனுக்கு உங்க வீட்டு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த பொண்ணு ஒழுக்கமா இருக்கா அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்படி நம்ம குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினர் வர்றதுக்கு நாம பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். சித்தப்பா விட்டு விசாரிக்கிறோம், தெரிஞ்சவங்க விட்டு விசாரிக்கிறோம், அக்கம் பக்கம் விசாரிக்கிறோம், மாமா மச்சான் எல்லாத்தையும் விசாரிக்கிறோம். முடிஞ்சா நாமளே கூட மாறு வேஷத்துல அப்படி போய் கூட செக் பண்ணி பாக்குறோம். கரெக்ட் தானே? நம்ம வீட்டு பெண்ணு கொடுக்கும் போதோ எடுக்கும் போதோ நம்ம இத்தனை தகவல் செய்யறோம். உண்மைதானே? அப்படி செய்யும் போது நம்ம வரி பணத்துல நமக்காக சேவை செய்யணும்னு வரக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை மட்டும் கண்ணை மூடிட்டு ஓட்டு போறது எந்த வகையில நியாயம்? யோசிக்கணும் தானே? நமக்கு எதுவும் அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நம்ம கிட்ட சுரண்டாம இருந்தா போதும். இந்த திமுக அரசுல பாருங்க, குறைஞ்சபட்சம் என்னென்ன சுரண்டிட்டாங்க பாருங்க. நீங்க இந்த திமுக அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் பில்லு ஒரு 100 ரூபா 150 ரூபா அப்படி கட்டிருப்பீங்க. இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? 1000 ரூபாய்க்கு குறையாம கட்டிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே? வீட்டு வரி பாத்தீங்கன்னாக்கா, நீங்க சின்ன வீடு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்திலே 400 500 வரி வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வீட்டு வரி 3000 3500 ரூபா. நீங்க பத்திரப்பதிவு பண்ண போனீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு 200 மடங்கு அதிகம். பால் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வட்ட விலையோட இன்னைக்கு 11 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்துட்டு இருக்குது. இது எல்லாமே சின்ன விஷயம். உங்ககிட்ட இப்படி கொடுத்து இப்படி பிடிக்கிட்டாங்க. அந்த உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ வரக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா, இதற்கு முன்னாடி ஆட்சி ஆண்டுதல யாரு சிறப்பா ஆட்சி ஆண்டிருக்கிறாங்க இந்த மாநில அரசுலன்னு சொன்னாக்கா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான புரட்சி தலைவி அம்மா ஆட்சி செய்திருக்காங்க. அதனை தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் ஆட்சி செய்திருக்காரு. மீண்டும் அந்த எடப்பாடியாருடைய தலைமையில என்டிஏ கூட்டணியாக, தேசிய ஜனநாயக கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியும், பாட்டாளி மக்கள் கட்சியும், டிடிவி தினகரன் கட்சியும் இன்னும் பெரும்பான்மை கட்சிகள் இணைஞ்சிட்டு இருக்கு. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தீய சக்தி திமுக வீட்டுக்கு அனுப்பும். காசு கொடுத்தா சீ போடா அப்படி தூக்கி போட்டுட்டு கௌரவமா இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வேட்பாளர் யாரை அறிவிச்சிருந்தாலும், எந்த கட்சி சிம்பிளா இருந்தாலும் நம்ம கூட்டணி கட்சிக்கு வாக்கு செலுத்தி ஒரு நல்ல ஆட்சியை, பாதுகாப்பான ஆட்சியை, நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்க இருந்து ஸ்கூலுக்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வேலை விடுதிக்கோ இல்ல வெளியூருக்கோ செல்லிட்டு வரும்போது பாதுகாப்பா சென்று வரணும் அப்படின்ற நோக்கம் வச்சீங்கன்னு சொன்னாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், கௌரவமா வாழணும்னு நினைச்சீங்கன்னாக்கா வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை கிளைத் தலைவர் ரகு அவர்கள் நன்றி உரையாற்றுவார். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கட்சிக்கு அக்கா கஸ்தூரி அக்கா நல்லா உதவி பண்ணி இந்த கட்சியை கூட இருக்காங்க. அதே மாதிரி
எங்கள் பகுதியை சேர்ந்த தங்கராஜ், டைலர் பழனி, அது மாதிரி இன்னொருத்தர் பழனி, அது மாதிரி சிலர்லாம் நம்ம கலிய பெருமாள் இவங்கெல்லாம் நம்ம இயக்கத்தில் இருக்காங்க. அது மாதிரி நாங்கள் கூப்பிட்டாலும் எந்த வித எல்லா இதுக்கும் வந்து தன்னுடைய பணிகளை விட்டு என் கூட இருந்து இந்த பகுதியில் பாஜக வளர்வதற்கும் தாமரை மலர்வதற்கும் என்னுடன் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் நம்மளுடைய அருமை சகோதரர் புஷ்பராஜ் அவர்களும் இருந்து என் கூட இணைந்து நல்லா இந்த பகுதியில் இணைஞ்சு பகுதி செஞ்சிருக்காரு. கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இல்லைனாலும் 2031 தமிழகத்தில் கண்டிப்பா தாமரை மலரும், தமிழ்நாடு கண்டிப்பா வளரும் என்று கூறி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறினேன். நன்றி வரை ரகுநாத் அவர்கள். அதே மாதிரி இது முடிச்சுட்டு நான் உடனே ஒரு 10 நிமிஷம் வெளில போயிட்டு வந்து உங்களை அனுப்புறேன். மனதின் குரல் நிகழ்ச்சி பார்க்கணும், மோடி பார்க்கறத பார்த்து அப்லோட் பண்ணி அனுப்பணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதனால ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நான் வந்துருவேன் அதுக்குள்ள. இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி.